ஹாய் எவ்ரிவன், வணக்கம். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் அண்ட் நர்லிங். சரியா? ஸோ இந்த த்ரெட்டிங் அண்ட் நர்லிங் அப்படின்றது டெஸ்ட் பேட்ச், நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்து இதில் 100 மார்க் நமக்கு டெஸ்ட் அப்படின்றது நம்ம 8th டெஸ்ட்னு நினைக்கிறோம். 8th டெஸ்ட் நேற்று டெஸ்ட்டில் இதை கொடுத்துருந்தேன். சரியா? இந்த டாப்பிக்லேருந்து தான் சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு டேட் 22வா இன்றைக்கி டெஸ்ட் பேட்ச்சில் என்ன டெஸ்ட் போகுது அப்படின்னு பார்த்துருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 9 டேட் 22/7/2025. எனக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பர்ஃபார்ம் டர்னிங் மில்லிங் ஆப்ரேஷனில் ட்ரில்லிங் போரிங் ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸ் அண்ட் கூலன். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், 100 மார்க் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து நான் மார்னிங் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் ஆன்சருக்கு ஈவினிங் நான் கொடுத்துருவேன். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி 9th டெஸ்ட் போயிட்டுருக்கு மக்களே. மொத்தம் நமக்கு 55 டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். மொத்தம் நமக்கு ஆமாம் 56 டெஸ்ட் இருக்குது. மார்க் டெஸ்ட் 2 சேர்த்து 56 டெஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி 9th டெஸ்ட் போய்ட்டுருக்கு. இன்னுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போவோம். ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த த்ரெட்டிங் அண்ட் நர்லிங்லேருந்து ஒரு 20 முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which are the following operation is performed using a tool with multiple sharp ridges but no cutting edges? ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஷார்ப் ரிட்ஜஸ் யூஸ் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு கட்டிங் எட்ஜஸ் இருக்காது. இப்போ இது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்லிங். கரெக்டாக? இப்போ நர்லிங் அப்படின்றது ஒரு பேட்டர்ன் டெக்ஸ்சரை நான் ஒர்க் பீஸில் க்ரியேட் பண்ணுறதா எனக்கு நர்லிங். அந்த பேட்டர்ன் டெக்ஸ்சர் மேபி உங்களுக்கு ஒரு கிறிஸ் கிராஸாக இருக்கலாம், இல்லை டைமண்ட் ஷேப்பில் இருக்கலாம். ரைட்டா? சரி, எதை வச்சு நான் இந்த ஒரு டைமண்ட் ஷேப் இந்த இது ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அண்ட் ரோலரை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு ஷார்ப் ரிட்ஜஸை நான் ஃபார்ம் பண்ணுவேன். பட் வந்து எனக்கு கட்டிங் எட்ஜஸ் இதில் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் நர்லிங். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், த்ரெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை டேப்பரிங்காக இருக்கட்டும், இல்லை பார்ட்டிங் ஆஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் கட்டிங் எட்ஜஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். பட் நர்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள் ஷார்ப் ரிட்ஜஸ் இருக்கும், பட் நோ கட்டிங் எட்ஜஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் நர்லிங். ஓகே, செகண்ட் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு சம்மு ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்ராக்சிமேட் ஆஃப் எ சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட் ஆஃப் 2 mm pitch on a 20 mm diameter ஒர்க் பீசஸ்? ஸோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஹெலிக்ஸ் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன? நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த tan ஆல்ஃபா நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆல்ஃபா தான் எனக்கு ஹெலிக்ஸ் ஆங்கிள். இதை பேஸ் பண்ணி தான் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிளை கண்டுபிடிப்பேன். இப்போ tan ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்ன? பிச் டிவைட் பை பை இன்ட்டு டி. இதுதான் என்னோட ஃபார்முலா. பிச் எனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பிச்? எனக்கு 2 mm கொடுத்துருக்காங்க. இப்போ பையோட வேல்யூ எனக்கு 3.14 இன்ட்டு டயமீட்டர் வந்து எனக்கு 20. சரியா? அப்போ 2 டிவைட் பை என்ன வரும்? 6.62ன்னு வருமா? பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 31.4 அப்போது 62.8ன்னு கிடைக்கும். ஸோ 2 டிவைட் பை 62.8 போட்டிங்க அப்படின்னா 0.03184. இது என்னோட tan ஆல்ஃபா. சரியா? எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எலிக்ஸ் ஆங்கிள். இப்போ எலிக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.03184. ஸோ ஆன்சர் இஸ் என்ன கிடைக்கும்? 1.82%. அப்ராக்சிமேட்டாக 1.82 டிகிரின்னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 1.82 டிகிரி. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஹெலிக்ஸ் ஆங்கிள் கேட்டால் tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பிச் டிவைட் பை பை இன்ட்டு டி. பிச்சோட வேல்யூ உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, டயமீட்டரோட வேல்யூ உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி tan ஆல்ஃபாவோட ஆன்சர் முதல்ல கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் அந்த ஒரு பர்டிகுலர் ஆன்சர். ஸோ இன்வெர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1.82 டிகிரியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். விச் கியர் ட்ரெயின் செட்டப் இஸ் எசென்ஷியல் இந்த லேத் ஃபார் த்ரெட்டிங் ஆப்ரேஷன்? ஸோ எந்த ஒரு கியர் ட்ரெயின் செட்டப் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஃபார் ஒரு லேத்தில் ஒரு த்ரெட்டிங் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த லேத்தில் நீங்கள் த்ரெட்டிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு கியர் ட்ரெயின் செட்டப் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னா அது நமக்கு காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் தான். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். ஓகே, 84 பாருங்கள். In metric threading, what does M10 into 1.5 signify? So M அப்படின்றது metric thread ன்னு சொல்லுவோம். Mனா என்ன? நமக்கு metric thread. இந்த metric threadல M10 into 1.5 எதை டினோட் பண்ணும்? M10 அப்படின்றது
உங்களுக்கு டயாமீட்டர். சரியா? ஃபர்ஸ்ட் பிட்ச் வராது. லெட்டும் இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸில் 10 mm லெட்டுன்னு சொல்லியிருக்காங்க, த்ரெட் டெப்த்துன்னு சொல்லியிருக்காங்க, டயான்னு சொல்லியிருக்காங்க, பிட்ச்னு சொல்லியிருக்காங்க. இப்போ M10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயா. சரியா? அந்த நெட்டோ போல்ட்டோ ஏதோ அதோட டயா தான் நம்ம என்ன சொல்லுவோம், M10 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த 1.5 அப்படின்றது பிட்ச் இன் mm. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 10 mm டயாமீட்டர் அண்ட் 1.5 mm பிட்ச். சரிங்களா? அப்போ M10 அப்படின்றது M பக்கத்தில் என்ன இருக்கோ அது டயாமீட்டர் இன்ட்டு 1.5 அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஒர்க் பீஸோட பிட்ச். சரிங்களா? ஓகே 85 பாருங்க. நர்லிங் ஆப்ரேஷன் ஷுட் பி பெர்ஃபார்ம்ட் அட் ஹை ஸ்பீட்லையா இல்லை மாடரேட் ஸ்பீட்லையா, லோ ஸ்பீட்லையா இல்லை ரிவர்ஸ் ஸ்பீடில் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. நர்லிங் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நர்லிங் அப்படின்றது என்ன? நர்லிங் அப்படின்றது ஒரு ஒர்க் பீஸ் மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிரிப்புக்காக ஒரு டைமண்ட் ஷேப் இல்லை கிறிஸ் கிராஸ் ஷேப்பில் என்ன பண்ணுவேன், ஒரு இன்டென்டேஷன் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுவேன். சரிங்களா? இது பேசிக்காக நீங்கள் லோ ஸ்பீடில் தான் பண்ணி ஆகணும். ஹை ஸ்பீட்லேயோ இல்லை மாடரேட் ஸ்பீட்லையோ ஏதோ ஸ்பீடில் நீங்கள் ஹை ஸ்பீடில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ஹை ஸ்பீடில் பண்ணக்கூடாது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபெக்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஹை ஸ்பீடில் பண்ணுறீங்க அப்படின்னா டூல் இல்லைனா ஒர்க் பீஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். சரியா? தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ ஒர்க் பீஸில் நீங்கள் இது மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறீங்க. இதுதான் நர்லிங் ஒரு கிரிப்புக்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ரொம்ப போராக இருக்கும் இன்கேஸ் ஆஃப் ஹை ஸ்பீட். சரியா? அப்போ நர்லிங் ஆப்ரேஷன் ஷுட் பி பிரபு கணேசன் ட்ரிபிளி சப்ஜெக்ட். பிரபு கணேசன் ட்ரிபிளி சப்ஜெக்ட்டுக்கு இப்போது டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்காக மட்டும்தான் போயிட்டுருக்கு. இன்கேஸ் நம்ம ட்ரிபிளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? இப்போதைக்கு ட்ரிபிளி சப்ஜெக்ட் கிடையாது பிரபு கணேசன். சரிங்களா? ஸோ ஆன்சர் வில் பி லோ ஸ்பீட் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நர்லிங் எப்போவுமே நீங்கள் லோ ஸ்பீடில் மட்டும் தான் பண்ணணும். ஹை ஸ்பீடில் பண்ணிங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே 86 பாருங்கள். த த்ரெட் ஆங்கிள் ஃபார் ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட். ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட்டோட த்ரெட் ஆங்கிள் நார்மலாக ஸ்டாண்டர்டான ஒரு த்ரெட் ஆங்கிள் என்னன்னு கேட்டால் நமக்கு 60 டிகிரி. சரியா? ஸோ ஆங்கிள் வில் பி 60 டிகிரி. எது நமக்கு த்ரெட் ஆங்கிள்? இது எனக்கு டயாமீட்டர். கரெக்டாக? இது எனக்கு டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிட்ச்னு சொல்லுவோமா? இதுதான் எனக்கு பிட்ச் டிஸ்டன்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் தான் எனக்கு த்ரெட் ஆங்கிள். ஸோ த்ரெட் ஆங்கிள் வில் பி ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட்டுக்கு 60 டிகிரி. ஸ்டாண்டர்டாக வந்து 60 டிகிரி தான் நமக்கு த்ரெட் ஆங்கிள் ஃபார் ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட். சரியா? இது டயாமீட்டர், இது பிட்ச். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஓகே 87 பாருங்கள். வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிள் ஸ்டார்ட் அண்ட் மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டிங்? சிங்கிள் ஸ்டார்ட் மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டிங்கில் நமக்கு 2 ஸ்டார்ட் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கு உள்ள பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லெட்டு தான் ஒரு பெரிய வித்தியாசம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிங்கிள் ஸ்டார்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சிங்கிள் ஸ்டார்ட்டில் லெட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இல்லை எனக்கு ஒரு மல்டி ஸ்டார்ட்டாக இருக்குது அப்படின்னா லெட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ஸ். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லெட்டில் தான் டிஃப்ரென்ஸ். லெட் இஸ் டைரக்ட்லி இஸ் ஈக்குவல் டு பிட்ச் அப்படின்னா சிங்கிள் ஸ்டார்ட்டு. லெட் வந்து பிட்ச் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது மல்டி ஸ்டார்ட்டு. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிள் ஸ்டார்ட் அண்ட் மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டிங் வந்து லெட்டு தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த பிட்ச்னா என்ன? உங்களுக்கு டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிட்ச்னா என்ன, லெட்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ பிட்ச் அப்படின்றது 2 அட்ஜசன்ட் த்ரெட்டுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ். நம்ம லாஸ்ட்டு ஒரு இதில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த அட்ஜசன்ட் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டிஸ்டன்ஸாக நம்ம என்ன சொல்லுவோம், பிட்ச்னு சொல்லுவோம். ஸோ லெட்னா என்னப்போ? லெட் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில் அந்த நட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதோ அதை நம்ம லெட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஆன்சர் வில் பி மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கிள் ஸ்டார்ட்டுக்கும் மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் லெட்டு தான் நமக்கு பெரிய வித்தியாசமாக இருக்கும். ஓகே 88 கொஸ்டின் பாருங்கள். அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். நர்லிங் இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ் டயாமீட்டர் ஆஃப் த ஒர்க் பீசஸ். ஒரு ஒர்க் பீஸோட டயாமீட்டர் வந்து நர்லிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இட் காசஸ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் த சர்ஃபேசஸ். ஸோ பாருங்கள் எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ரெண்டுமே கரெக்டாக இல்லை ஏதாச்சும் தப்பாக இருக்கா பாருங்கள். இப்போ நர்லிங் அப்படின்றது ஒரு நான் கட்டிங் ஆப்ரேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் கட்டிங் எஜஸ் இருக்காது, ஜஸ்ட் வந்து ஒரு ரிட்ஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு நான் கட்டிங் ஆப்ரேஷன்.
எதுக்காக இதை நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது gripக்காக நான் என்ன பண்ணுவேன், நர்லிங் அப்படின்றது பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இருக்கலாம். சரியா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நர்லிங் ஆப்ரேஷன் மெட்டலை ரிமூவ் பண்ணாது, ஒரு மெட்டீரியல் என்ன பண்ணாது, ரிமூவ் பண்ணாது. உங்களுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலயமா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகிறதுனால ஒரிஜினல் சர்ஃபேஸை விட அந்த மெட்டீரியல் என்ன ஆகுனா ரைஸ் ஆகும், அந்த ஒரிஜினல் சர்ஃபேஸை விட அபவ் ரைஸ் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் பீஸோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக இப்படி அந்த ஒர்க் பீஸோட டயாமீட்டர் வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுங்களேன், 5 இருக்குது. இப்போ நான் நர்லிங் பண்ணுறதால பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே வந்து என்ன ஆகும்னா அந்த இன்டென்டேஷன் மூலிமா ஒரு குறிப்பிட்ட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அந்த மூலிமா இந்த டயாமீட்டர் வந்து 5லேருந்து 5.05 இல்லை 5.1 இந்த மாதிரி அளவுக்கு என்ன ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? இப்போ நர்லிங் இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ் டயாமீட்டர் ஆஃப் த ஒர்க் பீஸ் அப்படின்றது 100% ட்ரூ. செகண்ட் பார்த்தீங்கன்னா எதனால் இது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலிமா தான் உருவாகுது. மெட்டலில் ரிமூவ்லாம் பண்ணாது, பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலிமா உங்களுக்கு effective diameter increase ஆகும். So both A and R are true and R is the correct explanation. 89 பாருங்க. For a lathe with 8 TPI lead screw, how many teeth should the change gear have to be cut 16 TPI thread? So question நல்லா கவனிச்சுங்க. ஒரு லேத் வந்து 8 TPI lead screw இருக்கு. அப்போ how many teeth should the change gear 18க்கு எவ்வளோ வந்து ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்குது, கியர் ரேஷியோ ஃபார்முலா. கியர் ரேஷியோ ஃபார்முலா என்ன, கியர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லெட் ஸ்க்ரூ டிவைட் பை த்ரெட் டு பி கட்டு. சரியா? நான் எவ்வளோ கட் பண்ண போகிறேன், லெட் ஸ்க்ரூ எவ்வளோ எனக்கு 8ஆ, நான் எவ்வளோ கட் பண்ண போகிறேன் 16ஆ, ஸோ அடித்தா எனக்கு 1/2. சரி, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கியர் மஸ்ட் பி ஆஃப் த சைஸ் ஆஃப் ட்ரிவன் கியர். ஓகே, ஸோ இது நம்ம கியர் ரேஷியோ அப்படின்றது டிரைவர் கியர். ட்ரிவன் கியருக்கு பாதி இருக்கலாம், இல்லை அதர்வைஸ் நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிவன் கியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் கியர் டபுள் த டிரைவர் கியராக சொல்லலாம். ஒன்று ஃபஸ்ட்டு நான் பாருங்கள், டிரைவர் கியர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த லெங்த் ஆஃப் ட்ரிவன் கியர். இது ஒரு பாயிண்ட்டு. இல்லை ட்ரிவன் கியர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு பார்க்கும்போது டபுள் த டிரைவர் கியர். ஆன்சர் இஸ் டபுள் த டிரைவர் கியர். ஓகே, ரெண்டுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்கலாம், ஆஃப் ட்ரிவன் கியர் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை, அதுவுமே கரெக்டாக இருந்திருக்கும். ஆஃப் ட்ரிவன் கியர் இருந்திருந்தாலும் அது கரெக்டான ஆன்சர். இல்லை டபுள் த டிரைவர் கியர். சரியா? ஓகே, 90th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் இஸ் நாட் சூட்டபிள் டு பி பர்ஃபார்ம்டு பிட்வீன் சென்டர்ஸ். அப்போ டைல் ஸ்டாக் தான் நமக்கு அந்த பிட்வீன் சென்டர்ஸ் பண்ணுறதுலாம் டைல் ஸ்டாக்கு. எது வந்து பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இன்டர்னல் த்ரெட்டிங் பண்ண முடியாது. டைல் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து டைல் ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த இன்டர்னல் த்ரெட்டிங் பண்ணுற மெட்டீரியல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குன்னு சூட்டபிள் சக்கு இருக்குது, அதில் தான் நீங்கள் இன்டர்னல் த்ரெட்டிங் பண்ண முடியும். ஸோ மற்றபடி எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங், டேப்பர் டர்னிங், நர்லிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த சென்டர் நீங்கள் பண்ண முடியும். இன்டர்னல் த்ரெட்டிங் கண்டிப்பாக பண்ண முடியாது. இதுக்குன்னு சூட்டபிள் அந்த சக் ஹோல்டிங்கில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்னல் த்ரெட்டிங் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 91st பாருங்கள். when using a threading dial indicator disengagement is done at. ஒரு த்ரெட்டிங் டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க, டிஸ்எங்கேஜ்மெண்ட் எங்கே வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயல் இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டயல் இண்டிகேட்டர் அப்படின்றது நான் நார்மலாக வந்து ஒரு லேத்தில் வந்து அக்யூரேட் ரீஎங்கேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணுவேன். சரியா? ஒரு சிங்கிள் பாயிண்ட் த்ரெட்டிங் நீங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பாயிண்ட் த்ரெட்டிங் ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் நடக்குது ஒரு லேத்தில் நடக்குது அப்படின்னா, ஃபார் அக்யூரேட் ரீஎங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் த்ரெட்டிங் டயல் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவேன். இந்த த்ரெட்டிங் டயல் இண்டிகேட்டரில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். சரியா? நிறைய டிவிஷன்ஸ் இருந்தாலுமே பட் அந்த எங்கேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்எங்கேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸில் மட்டும்தான் இது நடக்கும். சரியா? ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸில் மட்டும்தான் இந்த எங்கேஜ்மெண்ட்டும் சரி டிஸ்எங்கேஜ்மெண்ட்டும் சரி நடக்கும். அது என்ன ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், அதெல்லாம் என்ன பர்டிகுலராக எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த த்ரெட் பிச் இருக்கா, ஸோ அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நம்பர் டிவிஷன். த்ரெட் பிச்சு இல்லை லெட் ஸ்க்ரூ பிச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டும் டிஸ்எங்கேஜ்மெண்ட்டும் நடக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டிவிஷனில் எங்கேஜ்மெண்ட் டிஸ்எங்கேஜ்மெண்ட் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆனது நடக்கும். அந்த ஒர்க் பீஸுக்கோ இல்லை அந்த டூலுக்கோ டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ த்ரெட்டிங் டயல் இண்டிகேட்டர் அப்படின்றது நார்மலாக நான் லேத்தில் யூஸ் பண்ணுவேன், ஃபார் அக்யூரேட் எங்கேஜ்மெண்ட் அண்ட் ரீஎங்கேஜ்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? இது எங்கே வந்து கரெக்டாக அந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக் நம்பர் டிவிஷன்ஸ். எதெல்லாம் ஸ்பெசிஃபிக் நம்பர் டிவிஷன்ஸ் அப்படின்னு கேட்டால்
த்ரெட் பிச்சு, லெட் ஸ்க்ரூ பிச்சு, இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் நம்பர் டிவிஷன்ஸ். ஓகே 92 பாருங்க. which are the following thread forms used in lead screw of lathe machines? ஸோ கீழே நம்ம பார்த்துருப்போம், லெட் ஸ்க்ரூ பார்த்துருப்போம். ஒரு த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு லெட் ஸ்க்ரூ நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ லேத் மிஷினில் லெட் ஸ்க்ரூவில் என்ன மாதிரி த்ரெட் ஃபார்ம்ஸை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்மே த்ரெட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆக்மே த்ரெட். ஸோ இந்த ஆக்மே த்ரெட்டோட ஷேப் என்னன்னு உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஆக்மே த்ரெட்டோட ஷேப் என்ன? ட்ரபீசாய்டில் இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்? ட்ரபீசாய்டில் இருக்கும். காமனாக வந்து நான் லேத்தில் லெட் ஸ்க்ரூவில் யூஸ் பண்ணுவேன். ஏன் வந்து இந்த ஆக்மே த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்மே த்ரெட் வந்து எனக்கு ஹை லோடை வந்து விஸ்டாண்ட் பண்ணும். செகண்ட் வந்து மூவ்மெண்ட், ஸ்மூத் மூவ்மெண்ட்டை கொடுக்கும். வியர் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக எங்கேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்எங்கேஜ்மெண்ட்டை எனக்கு ப்ரொவைட் பண்ணும். சரியா? இதெல்லாம் வந்து எனக்கு முக்கியமான க்ரைட்டீரியா. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேத் மிஷினில் நான் லெட் ஸ்க்ரூவில் வந்து ஆக்மே த்ரெட்டை யூஸ் பண்ணுறேன். சரியா? ஆக்மே த்ரெட்டோட ஷேப் என்னன்னு கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ட்ரபீசாய்டல் ஷேப். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Knurling pattern is formed by indentation. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிப் ரிமூவல், ஹேமரிங், கம்ப்ரெஷன் இதெல்லாம் கிடையாது. அப்போது பேட்டர்ன் அப்படின்றது ஸோ knurling அப்படின்றது ஒரு பேட்டர்னை நான் ஃபார்ம் பண்ணுறேன். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலியமாக தான் பண்ணுவேன் பை மீன்ஸ் ஆஃப் இன்டென்டேஷன். ஸோ நாட் ரிமூவிங் மெட்டீரியல். நான் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாமல் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலியமாக நான் என்ன பண்ணுவேன், அங்கே இன்டென்டேஷன் ப்ராசஸ் மூலயமா எனக்கு கிரிப்னஸ்க்காக ஒரு கிறிஸ் கிராஸை நான் ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ ஆன்சர் இஸ் இன்டென்டேஷன். ஓகே 94 பாருங்கள். த்ரெட் டெப்த் ஃபார் ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட் இஸ் அப்ராக்சிமேட்லி என்னென்னு கேட்குறாங்க. த்ரெட் டெப்த் ஒரு ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட்டோட த்ரெட் டெப்த் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.613 இன்ட்டு பிச்சு. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதுவுமே நல்லா தெரிஞ்சுங்க. ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட்டோட டெப்த் என்னன்னு கேட்டால் அப்ராக்சிமேட்லி 0.613 இன்ட்டு பிச்சு. ஓகே 95 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். ஆக்மே த்ரெட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுவேன். ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட் வந்து ஜென்ரல் ஃபாஸ்ட்னஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். பட்ரஸ் வந்து ஹை ஆக்சியல் லோடுக்கு யூஸ் பண்ணுவேன். டேரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3 தான் கரெக்ட். ஆக்மே த்ரெட் அப்படின்றது பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு, ஐஎஸ்ஓமெட்ரிக் த்ரெட் வந்து ஜென்ரல் ஃபாஸ்ட்னஸ்க்கு, பட்ரஸ் அப்படின்றது ஹை ஆக்சியல் லோடுக்கு. சரியா? ஓகே 96 பாருங்க. டியூரிங் நர்லிங் த மெட்டீரியல் டிஸ்பிளேஸ்ட் மூவ்ஸ். இப்போ நர்லிங் மூலயமா அவங்களுக்கு மெட்டீரியல் டிஸ்பிளேஸ் ஆகும், ரிமூவ் ஆகாது, டிஸ்பிளேஸ் மட்டும்தான் ஆகும். அப்போ உங்களுக்கு இன்வர்ட் மட்டும் டிஸ்பிளேஸ் ஆகுமா, இல்லை அவுட்வர்ட் மட்டும் டிஸ்பிளேஸ் ஆகுமா, இல்லை போத் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டான்னு கேட்குறாங்க. இல்லை ரிமூவ் அஸ் எ சிப்பாலாம் ரிமூவ் ஆகாது. உங்களுக்கு இன்வர்ட்லேயும் சரி அவுட்வர்ட்லேயும் சரி மெட்டீரியல் டிஸ்பிளேஸ் ஆகும். நர்லிங்கை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகாது. என்ன ஆகும், மெட்டீரியல் ஜஸ்ட் டிஸ்பிளேஸ் தான் ஆகும். சரியா? லோ ஸ்பீடில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெட்டீரியல் டிஸ்பிளேஸ் பண்ணுவேன். ஃபார் gripுக்காக நான் என்ன பண்ணுவேன், அதை டிஸ்பிளேஸ் பண்ணுவேன். போத் இன்வர்ட்லையும் சரி அவுட்வர்ட்லையும் சரி கண்டிப்பாக மெட்டீரியல் ஆனது டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ 96 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி. 97 பாருங்க. வாட் டிட்டர்மைன்ஸ் த லெட் ஆஃப் எ ஸ்க்ரூ த்ரெட்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த சிங்கிள் ஸ்டார்ட்டு மல்டி ஸ்டார்ட்டில் பார்த்தோம். லெட் தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போது என்ன பார்த்தோம், லெட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் இன்ட்டு பிச் ஃபார் மல்டி த்ரெட்டுக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் இன்ட்டு பிச் தான் கரெக்டான ஆன்சர். 97 வந்து நமக்கு பி. 98 பாருங்க. which threading tool angle ensures accurate flank engagement in metric thread? என்ன த்ரெட்டிங் டூல் ஆங்கிள்? நார்மலாக ஸ்டாண்டர்ட் டூல் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது 60 டிகிரி தான். சரியா? 55 டிகிரி அப்படின்னா அது நமக்கு யூஸ்டு ஃபார் விட்வர்த் த்ரெட். 55 டிகிரி எதுக்குன்னு கேட்டால் விட்வர்த் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம 55 டிகிரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 47.5 இருக்கா. இந்த 47.5 அப்படின்றது பிரிட்டன் அசோசியேஷன் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பிஎஸ் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 47.5 வந்து எதோட ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் அப்படின்னா பிஎஸ் த்ரெட்டோட ஸ்டாண்டர்ட் ஆங்கிள். 55 அப்படின்றது விட்வர்த் த்ரெட்டு. 60 டிகிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஒரு த்ரெட்டிங் டூல் ஆங்கிள் ஃபார் மெட்ரிக் த்ரெட்டு. ஸோ ஆன்சர் இஸ் 60 டிகிரி. ஓகே 99 பாருங்க. why is threading started slightly away from the job surface in manual lathe threading? நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கீங்களா? ஒரு த்ரெட்டிங் அப்படின்றது நார்மல் உங்கள் வித்தின் போர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அவேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்லைட்லி அவே, அந்த ஜாபை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஒரு டூல் வந்து ஒர்க் பீஸ் கூட கிராஜுவலாக எங்கேஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து எந்த ஒரு போர்ஷனில் நீங்கள் த்ரெட்டிங் பண்ணணும் அதை டேரெக்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது அரைஸ் ஆகலாம். ஸோ சடன் இல்லைன்னா அப்ரூட் என்கேஜ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்து அந்த ஒர்க் பீஸை விட கொஞ்சம் தள்ளி தான் என்கேஜ் பண்ண வைப்பேன். சரியா, ப்ரிவென்ட் அப்ரூவ்ட் என்கேஜ்மெண்ட் இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். சரியா, இது மூலயமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து இதுதான் எனக்கு ஒர்க் பீஸ் இங்கே தான் நான் த்ரெட்டிங் பண்ணணும் நான் டேரெக்டாக இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா த்ரெட்டிங் டூல் டேமேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த்ரெட்டிங் டூல் டேமேஜ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டிங் ப்ரொஃபைல் டிஸ்டார்ட் ஆகலாம், சிதையலாம். சரியா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் பிச் அக்யூரசி என்ன ஆகலாம், அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரிவென்ட் அப்ரூவ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜாப் சர்ஃபேஸை விட்டு ஸ்லைட்லி நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் தள்ளி தான் வந்து என்னோட த்ரெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ப்ரிவென்ட் அப்ரூவ்ட் என்கேஜ்மெண்ட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Why is compound rest set at 29 degree while cutting a 60 degree metric thread on a lathe? இது 29 சொல்கிறத விட எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி மெட்ரிக் த்ரெட் இருக்குது அப்படின்னா அதில் ஆஃப்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் என்ன பண்ணுவாங்க காம்பவுண்ட் ரெஸ்ஸை செட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாங்க் அப்படின்றது 1 by 1 தான் இது கட் பண்ணணும். சரியா, இப்போ போத் ஃப்ளாங்க் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக செட் பண்ணுறாங்கன்னு நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னா டு என்ஷூர் கட்டிங் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஒன் ஃப்ளாங்க். சரியா, இப்போது போத் ஃப்ளாங்க் இது கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டூல் வந்து சீக்கிரமாக வியர் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து டிஸ்டார்ட் ஆகலாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன் காம்பவுண்ட் ரெஸ்ட் வந்து 29 டிகிரியில் செட் பண்ணும்போது எனக்கு டு அவாய்ட் கட்டிங் ஒன் ஃப்ளாங்க் என்டையர்லி அண்ட் இம்ப்ரூவ் சிப் ஃப்ளோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்கலாம் 60 டிகிரி மெட்ரிக் த்ரெட்டில் வந்து காம்பவுண்ட் ரெஸ்ட் வந்து எவ்வளோ செட் பண்ணுவாங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸும் நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன் டெஸ்ட்டில். ஸோ 29 டிகிரி தான் கரெக்டானது. சரிங்களா, அந்த நர்லிங் அண்ட் த்ரெட்டிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லையுமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் தான் காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், இதுதான் வந்து 8th டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 100 கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ 9th டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. சரியா, இது 9th டெஸ்ட் போயிட்டுருக்கு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஒரு யூனிட் நீங்கள் முடிக்கும் போது இந்த லாஸ்ட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு யூனிட்லையுமே அது உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும், 200 மார்க் டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ 9th டெஸ்ட் போயிட்டுருக்கு. நாளைக்கு 10th டெஸ்ட்டு. 10th டெஸ்ட்டோட டாபிக் இதுதான், மில்லிங் ஒர்க் பீஸ் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் கட்டிங் டூல்ஸ். இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிவிஷன் இருக்கும் உங்களுக்கு 200 மார்க். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே போயிட்டுருக்கும். 9th டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இதுவே லேட். சரி, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கூட ட்ராவல் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நடுவில் ஒரு நாள் கூட கேப் இருக்காது. ஒரு நாள் கேப் இருந்தாலுமே நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால டெய்லியுமே உங்களுக்கு சண்டே கூட உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதனால் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய், ஹாவ் எ குட் டே. நாளைக்கு நம்ம அனதர் ஒரு டாபிக் ட்ரில்லிங் போரிங்லேருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, தேங்க்யூ மக்களே.